வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு நம்மளோட சேனல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ். இந்த சேனலில் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்தோம்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ என்ன மாதிரி வேலைகளும் நம்மளாலேயே ஒரு செல்ஃபாக கான்ஃபிடென்ஸோடு நம்ம சம்பாதிக்க முடியும் வீட்டில் இருந்துக்கிட்டே. மோஸ்ட்டாக நம்ம அதில் ஃப்ரீலான்சிங் சைட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நான் செய்கிற வேலைகளை பற்றி நான் என்ன பண்ணுறேன், இந்த வேலைகளை பற்றி நான் போட்டிருந்தேன். அது எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. அதனால நான் திரும்ப இப்போ அப்டேட்டட் வெர்ஷனாக இன்னொரு வீடியோ இப்போ நான் திரும்ப அதே இதை ப்ராசஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் பேசிக்காக டீச்சருக்கு தான் படித்தேன். ஆனால் நான் 30 years ஆகிட்டு கண்டினியூ பண்ணலை, அப்படியே விட்டுட்டு படித்ததோடையே. அதனால் கொஞ்சம் அந்த பேசிக் நாலேஜ் இருந்ததுனால நான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, அதே சமயம் வெளியில் போய் என்னால் வேலை செய்ய முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், வீட்டில் இருந்துகிட்டே நம்ம எப்படி செய்யலாம். இந்த பசங்கள் ஐடி படிச்சிருக்கிறதுனால அவங்களோட நாலேஜை வச்சு நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டேன். ஃபோட்டோஷாப்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டோரியல் நம்ம அகாடமியில் போய் சேரலாம். சின்ன பிள்ளைகள் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் கூட நீங்கள் இன்றைக்கி கேம்ஸு வீடியோன்னு எவ்வளவோ செல்ஃபோனை வச்சுட்டு பிள்ளைகள் யூஸ் பண்ணாலும் அது விளையாட தான் வேணும். அதே சமயம் கொஞ்சம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கேர் கொடுத்து இப்படி சென்டர்ஸ் நிறையா இருக்கும், அந்த இடங்களில் பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. அப்போ நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் நீங்கள் அதில் போயிட்டு பேசிக் கோர்ஸ் அதில் சேருங்க. அவங்க ஃபோன உடனே பிரெயின் வாஷ் பண்ணி அந்த சேரலாம். இந்த ஒவ்வொரு பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்மளுக்கு டக்குன்னு இவ்வளோ தான் இங்கே சொல்கிறாங்களே, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, பணமும் ரொம்ப கேட்பா கோர்ஸ் ஃபீஸும். அப்போ அவ்வளோதான் உங்களால் செய்ய முடியாது. நிறைய பேர் அதை அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் எனக்கு ஃபோட்டோஷாப்பு எப்படி ஃபோட்டோஷாப்புங்கிறது ஒரு ஆப்பு, அதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சேருங்க. அதுக்கு பிறகு அதில் அதில் ஃபோட்டோஷாப்பை எப்படி டூல்ஸ் இருக்கும் நிறையா, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி தருவாங்க. அதுக்கு பிறகு நீங்களாகவே அவங்க ஒரு பேசிக் டிசைன், லோகோ, பேனர், அப்படி பிராண்ட் ஐடி நிறையா அதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு ஒரு சாம்பிளை சொல்லி தருவாங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அது நீங்கள் லேடிஸாக இருந்தால் நீங்கள் ரொம்பவே நம்ம இப்போ சாரி வேர் பண்ணுறோம், இதுக்கு எப்படி காம்பினேஷனில் போடலாம், எப்படி நம்ம இதுக்கு கலர் கொடுக்கலாம், இதுக்கு கான்ட்ராஸ்ட் எப்படி ப்ளவுஸ் போடலாம், அப்படி நம்மளுக்கு நிறைய ஐடியா இருக்கும். அப்போ நல்லா கலர் பண்ணி நம்மளால் அந்த ஃபோட்டோஷாப் டிசைனில் நம்மளால் செய்ய முடியும் ரொம்பவே. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணினேன். அப்போ அது அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எப்படி பேசிக்காக நான் எப்படி கற்றுக்கிட்டேன், எப்படி ஈஸியான முறையில் ஒரு டூலே இருந்தால் கூட அவங்க ஒரு வழியில் சொல்லி கொடுப்பாங்க, அது உங்களால் செய்ய முடியாது. அப்போ நம்ம ஈஸியாக நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் அந்த சேனலுக்குள்ளே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னுமே நிறைய வர்ற நேரங்களில் நான் போடுவேன். அப்போ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஐடியா எடுத்துக்கிறலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அதை படிச்சுக்கிறங்க. படிச்சுட்டா இப்போ நான் சொல்கிற இந்த ஃப்ரீலான்சிங் வேலைங்கிறத நல்ல நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் நான் ட்ரஸ்டட் இப்போ நிறைய ஸ்டார்டிங் பீரியடில் நிறைய எல்லா பிளாட்ஃபார்ம்லுமே நான் போய் ஜாயின் பண்ணி நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், பண்ணலைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு இப்போதைக்கு இப்போ நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு. அதில் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் நான் போகிறதில்லை. அதில் கொஞ்சம் ட்ரஸ்ட்டும் போயிட்டு எனக்கு நம்ம. அதனால் நான் இப்போ ரீசெண்டாக இப்போ வரையுமே நான் ஒர்க் பண்ணுறது 99design.comனு சொல்லிட்டு பேர். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த 99design.comல என்னென்ன இருக்குன்னா நிறைய எல்லா ஒர்க்குமே இருக்கும். பேசிக்காக அட்பேனர், அதாவது நம்ம வெப்பில் இன்றைக்கி எல்லாருமே மொபைலாக இருக்கட்டும், ஐபேடாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், வெப்பில் ஆன்லைனில் செய்கிற மாதிரி எல்லாருமே நம்ம முழு நேரமே எல்லாருமே ஃபோன்லேயும் ஐபேடில் இதில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அதில் பார்க்கக்கூடிய ஆடுகள், விளம்பரம் வர்ற இடரோ, இல்லை சோசியல் மீடியாவில் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கவரோ, யூடியூப் கவரோ, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, யூடியூப்பில் தம்ப்நெயில், இதெல்லாமே நம்ம இந்த மாதிரி செய்ய சொல்லி வேலைகள் போடுவாங்க அந்த 99design. அது போக வேறு பெரிய பெரிய வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு கோடிங் பண்ணுறது, ப்ராஜெக்ட்க்கு பவர் பாயிண்ட் டெம்ப்ளேட் செய்கிறது, நிறைய உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா நீங்கள் நான் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு போய் பாருங்கள்.
உங்களுக்கு அதுக்குள்ளே நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் வந்து எனக்கு நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், நான் தான் பவர் பாயிண்ட் டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணுவேன், இல்லை வெப்சைட் கூட நானே தான் க்ரியேட் பண்ணுறேன், கோடிங் நான் தான் பண்ணுறேன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வீட்டில் இருக்கிற நேரமோ இல்லை ஹாலிடே உங்களுக்கு கிடைக்கிது, என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக அதுக்குள்ளே போய் லேர்ன் பண்ணிக்கிறலாம். தெரியாதவங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ நான் போடுற சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ தான் நான் போடுவேன். இந்த சின்ன சின்னதுனால அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிட முடியாது. தெரியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் படிச்சுக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் அக்கீட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மாமா இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் எப்படிப்போ நீங்கள் போய் படிச்சுக்கிறங்க. படிக்காமல் அதுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அதில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட அவங்க தான் அந்த கம்பெனியில் ஃபுல்லாகவே எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுக்குறது நான் தான் அப்படின்னு அவங்களால முடியும். அவ்வளோ டேலண்ட் பீப்புள். அப்போ இது ஒரு சைடாக. ஏன்னா ஒரு கான்டெஸ்ட்டுக்கு முதல்லலாம் ரொம்ப ஃபுட்டாக இருந்துச்சுன்னு இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. $40 கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு $4000 $5000 நம்ம காசு இருக்கும். அந்த அளவுக்கு $40 $100 $200 $300 வேலை வரையுமே போட்டிருப்பாங்க. அப்போ அவ்வளோ பெரிய வேலை செய்யல அவங்களுக்கு ஈஸியாக ஒரு நிமிஷம் செஞ்சு கொடுத்துட்டா உடனே 20,000 30,000 15,000 அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும். அதனால இதை நிறைய பேர் இதை செய்கிறாங்க. இது தெரியாமல் உங்களுக்கு இருக்குன்னு இருக்கிற எத்தனையோ பேருக்கு தெரியாது இந்த மாதிரி வேலை இருக்குதா, ஐயோ எனக்கு தெரியுமே ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவேனே, நான் சோசியல் மீடியா டெம்ப்ளேட்லாம் செய்வேனே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதே வந்து ஃப்ரீயாக செய்கிறதுக்கு கேன்வா இருக்குது. நிறைய ஒன்லைன் எனக்கு தெரியாது, நிறைய கேன்வா கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குதா. அதனால ஏஐ இப்போ ரீசெண்டாக ஏஐ வந்துருச்சு. அதில் என்ன கொடுத்தாலும் க்ரியேட் பண்ணிடலாம், ஜென்ரேட் பண்ணிடும், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனாலுமே ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக போடுற மாதிரியே ஒரு டெம்ப்ளேட் இருக்கக்கூடாது, க்ரியேட்டிவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கான்டெஸ்ட், அதில் வந்து ப்ரொஜெக்ட் இருக்குது. நாங்கள் ப்ரொஜெக்ட்டுக்கு போக மாட்டேன், கான்டெஸ்ட்னு சொல்லி ஓப்பன்லேயே இருக்கும். அந்த ஓப்பன் கான்டெஸ்ட்டுக்கு போய் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்குற நேரம் அதில் எத்தனை பேர் வேணாலும் என்டர் பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 days கொடுப்பாங்க. அந்த 3 days வந்து நாங்கள் வந்து அந்த கான்டெஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு அதில் எல்லா மேட்டர் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மேட்டரை நீங்கள் வாசித்துட்டு என்னால் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுட் வேணால் உங்களுக்கு மெசேஜ் அடித்து இந்த ஓனருக்கு வந்து நாங்கள் கேட்கலாம். இப்படி சொல்லியிருக்கிறீங்களோ, இது உங்களுக்கு என்ன சைஸ், சிலர் வந்து சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பா, சிலர் மென்ஷன் பண்ணாமலே போட்டிருப்பாங்க. இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வேணும், இந்த மாதிரி பிராண்டிங் எந்த வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி எந்த லோகோவை நீங்கள் கண்டிப்பாக போட்டுறணும், லோகோ கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சிலர் எந்த சம்மந்தமே வேண்டாம், உங்களோட ஓன் க்ரியேட்டிவில் ஆனால் இந்த மேட்டர் வேணும், அப்படியெல்லாம் ஒரு ப்ரீஃப் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ப்ரீஃபை ஃபஸ்ட்டு வாசித்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த சொல்லியிருக்க சைஸ் அவங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு பேசணும். ஃபோட்டோஷாப்பில் அந்த சைஸ் அதுக்குன்னு இருக்கும். ஒவ்வொரு சோசியல் மீடியானா ஒவ்வொரு சைஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுனா 1080 to 1080 ஃபிக்சலில் தான். இது நம்ம வந்து பிரிண்டிங்க்கு போனால் தான் இன்ச்சஸில் வரும். நம்ம இன்ச்சஸ் ஐடியாக்கே நான் போகலை. உங்களுக்கு இதில் வந்து சும்மா பேனர் எடுங்கிறது எல்லாமே பிக்சல்ஸில் தான் வரும். அது வந்து நம்ம வெப்பில் மட்டும் தான் போட முடியும், பிரிண்டிங் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ஒவ்வொரு கான்டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரீஃபை ஃபஸ்ட்டு வாசித்துட்டு சப்மிட் டிசைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண சரிக்கு சப்மிட் பண்ணிடலாம். எத்தனை என்ட்ரி வேணாலும் நீங்கள் ஒரு 3 days ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் ரவுண்டு வந்து 3 நாள் ஒரு ஆள் வந்து சல்லி பணம் கட்டிட்டு ஒரு கான்டெஸ்ட்டை போட்டுட்டாருன்னா அந்த ப்ரொஜெக்ட் போட்ட உடனே ஒரு 3 நாளைக்கு ஓப்பனில் இருக்கும். அப்போ அந்த 3 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அந்த மேட்டருக்கு உங்களுக்கு எவ்வளோலாம் க்ரியேட்டிவ் ஐடியா இருக்கோ, எவ்வளோலாம் நீங்கள் வந்து என்ட்ரி சப்மிட் பண்ணிக்கிட்டே, லிமிட்டடே இல்லை, ஒரு ஆள் எவ்வளோ என்ட்ரி வேணாலும் சப்மிட் பண்ணலாம். அதை வந்து அந்த கான்டெஸ்ட் ஓனர் வந்து ஒரு 3 daysல வந்து அவங்க வந்து அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா இம்மீடியட்டாக அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணு எனக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லை பிடிக்கல அப்படி சொல்லி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் அப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் இருந்துக்கிறலாம். ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்கள் ரொம்ப ஃபுல் டைம் இருக்காங்க நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலும் அப்படி இருந்தால் கிளம்புற வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு சமைச்சு எல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு பிறகு ஒரு 4 மணிக்கு போட்டோன்னா ஒரு 7 மணி வரை செய்யலாம். அப்போ இந்த 3 hours நம்ம செஞ்சு நான் வேலையை சப்மிட் பண்ணிடுவேன். அவங்க சொல்கிற கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நம்மளை ரிப்ளை பண்ணிக்கலாம், இப்படி செய்யலாமே இப்படி மாற்றலாமே அப்படி சொல்லிக்கலாம். அப்படி செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த 3 நாள் கழிச்ச பிறகு திருப்பி ஒரு 3 நாள் கொடுப்பாங்க. அந்த 3 நாள் ஃபைனல் ரவுண்ட் வரும். அதில் 6 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஒரு கான்டெஸ்ட்னு எடுத்துட்டோம்னா
அந்த பேசிக் $40, சில இது $200, $300 ஒவ்வொருத்தரோட விலையை பற்றி போடுவாங்க. அப்போ அந்த இதில் வந்து எவ்வளோ டிசைனர்ஸ் வேணாலும் சப்மிட் பண்ணோம். ஒரு கொட்டஸ்லேயும் போய் பார்த்தோம்னா அதுலேயும் காட்டும் எல்லாமே டிசைனர்ஸ் வந்து இத்தனை பேர் 50 பேர் 30 பேர்னு காட்டும். நம்ம ஆட்கள்கிட்ட பேரை பார்க்கலாம். சில பேர் பிளைண்ட் பண்ணிடுவாங்க. பிளைண்ட் பண்ணிட்டா நம்ம வேறு ஆள்கிட்ட என்ட்ரியும் நம்ம பார்க்க முடியாது, நம்முடைய மட்டும்தான் நம்மளுக்கு காட்டும். சிலர் வந்து பிளைண்ட் இல்லாமல் ஓப்பனியாக போட்டுருவாங்க. அப்போ எல்லாரும் செய்கிறதையும் பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மற்ற ஆள்கிட்ட மாதிரி கொஞ்சம் கூட சிமிலராக இருக்கக்கூடாது. அந்த அவ என்ன செஞ்சுருக்காங்கிற மேட்ரை வேணால் நீங்கள் பார்த்துக்கிறலாம், தீமாக பார்த்துக்கலாம். நம்ம உங்களோட ஓன் க்ரியேட்டிவாக இருக்கணும். அதையும் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பிளாக் மார்க் வர்றதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. அதனால மோஸ்ட்லி என்ன செய்வாங்கன்னா எல்லா கான்டெஸ்ட்டுக்குமே பிளைண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் தான் ஓப்பனில் போட்டிருப்பாங்க. பிளைண்டிங்கில் நீங்கள் செய்கிறத யாருமே பார்க்க முடியாது, அந்த ஓனர் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ அவர் சொல்கிற கமெண்ட்டை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதில் 6 பேர் மட்டும்தான் அந்த ஃபைனலுக்கு எடுப்பாங்க. அப்போ அதுலேயே நான்லாம் வந்து சொல்லப்போனால் அந்த ஃபைனலில் மோஸ்ட்லி வந்துடுவேன். வின்னர் ஆகிறது கொஞ்சம் தான், ஆனாலும் நான் அந்த ஃபைனலுக்கு வந்துடுவேன். அப்போ அவ்வளோ டிசைனர் வர்றது எந்தெந்த கண்ட்ரியோ ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு ஆளை பேர் கிளிக் பண்ணாவே அவரோட ப்ரொஃபைலை நம்ம போய் பார்க்கலாம். அவங்க எந்த கண்ட்ரியான்னு வந்திருக்காங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ வெற்றி இருக்கிறாங்க, எல்லாம் எத்தனை ஃபைனல் எல்லாமே ஒரு ஆளோட டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். அப்போ அவ்வளோ பேர் வர்ற இடத்துல அந்த 6 பேரில் நம்ம ஒரு ஆளாக வர்றோன்னு சொன்னால் நாங்கள் அதிலேயே பெஸ்ட்டு தான். எங்களுக்கு அதையும் எங்களோட ப்ரொஃபைலில் காட்டும். நான் எத்தனை ஃபைனலுக்கு வந்திருக்கிறேன், எத்தனை ஒன் பண்ணியிருக்கிறேன், எத்தனை வந்து கான்டெஸ்ட் என்டர் ஆகிருக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் என் ப்ரொஃபைலில் போய் பார்க்கலாம். அது மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த 6 பேரில் ஒரு ஆள் நீங்கள் செலக்ட் ஆகிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு அந்த 6 பேர்லேருந்து ஒரு ஆளை வின்னராக எடுப்பாங்க. அந்த 3 நாள் அவங்க எடிட் சொல்லுவாங்க, 3 பேர் எடுப்பாங்க. சிலர் வந்து 6 பேரையுமே எடுத்துருவாங்க. சிலர் ஒரு ஆள்கிட்டையே நீ ஒரு 10 டிசைன் செஞ்சு அனுப்புறிய, 10மே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த கான்டெஸ்ட்டோட விலை ஒரு $60, $100 அந்த 10க்குமே 100 மேலேயே உங்களுக்கு $600 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளாக அப்படிலாம் எனக்கு நடந்திருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த 99design.com பொறுத்த மட்டுக்கும் நம்மளுக்கு டிசைன் வெப்பில், அதாவது நான் பிரிண்டிங்கே போகையில் வெப்பில் செய்யக்கூடிய கூகுள் அட்சன் பேனராக இருக்கட்டும், ப்ளாக் போஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேனர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் கவர்ஸ், இப்படி சோசியல் மீடியாவில் உள்ள அவ்வளோ இதுகளுமே நம்மளால் செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரி ஒர்க்குகளை நீங்கள் படிச்சுக்கிறீங்க, போயிட்டு பேசிக் நாலேஜ் எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு 6 மாதம் ட்ரெயின் பண்ணிக்கிறேங்க. டிரெக்டாக இதுக்குள்ள வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் படிச்சின்னு சொன்னால் ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறங்க. நீங்களாவே சோசியல் மீடியாவுக்கு செஞ்சு பழகுங்க, இல்லை வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த நீங்கள் வச்சிருக்க சேனல் நான் செஞ்சு தரேன் போட்டுப்பார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறங்க. அதுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த பிறகு இதில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படிலாம் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். 99design.comக்கு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் நாங்கள் போட்டிருக்கோம். அப்படி அந்த வீடியோ பார்க்கலன்னாக்கா அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு யூஸராக இருந்துட்டு இந்த மாதிரி அதில் போயிட்டு ப்ரௌஸ் கேட்டகரிஸ்ன்னு இருக்கும், அதை வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ ஒர்க் இருக்கும் உங்களுக்கு வேறு வேலைகள் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதை நீங்கள் இந்த பேனர் ஆர்ட் தான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் இந்த பேனர்னு இருக்கும், பேனர் டிசைன் அண்ட் பேனர் டிசைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற நேரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்களே வந்து வீட்டில் இருந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நேரம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜில் நான் படிக்கிற ஸ்கூல் போகிற ஃபுல்லாக கிட்ஸு வந்து நான் படிக்கிற ஃபுல்லாக தான் அப்படின்னு நீங்கள் இருந்தால் கூட எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் கண்டிப்பாக ஒரு நேரம் உங்களுக்கு இது எப்படி தான் இருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் எடுத்த உடனேயே என்னை வந்து வின்னராக எடுக்க இல்லை என்ட்ரி வந்து செலக்ட் பண்ணலன்னு யாரும் நினச்சிடக்கூடாது. தோல்வி நிறைய இப்போ நான்லாம் சொல்ல போனால் எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் டெய்லி செய்வேன். ஒரு கான்டெஸ்ட்டு கூட விட மாட்டேன், எல்லாத்துலேயும் போயிடுவேன். ஆனால் இதில் ஒரு பக்கம் லக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எவ்வளவோ டிசைனர்ஸ் என்டர் ஆவாங்க. ஏதோ ஒரு யூனிக், அந்த ஒவ்வொருத்தர் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அதுலேயுமே அந்த 99 டிசைனர் டாப் லெவல், என்ட்ரி லெவல், மிட் லெவல்னு டிசைனருக்கு நம்மளுக்கு வந்து பேட்ச் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து டாப் லெவல் உள்ள ஆட்கள் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம பேரை போய் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க.
இவள் டாப் லெவல் இல்லை, அப்போ இவங்க வேண்டாம், இவங்களுக்கு நல்லா தெரியாது, மிட் லெவல் வேண்டாம், என்ட்ரி லெவல் வேண்டாம். அப்படி ஒரு சிலர் அப்படி இல்லை, இவங்க என்ன பெட்சில் இருந்தாலும் செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி எல்லாருமே ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்காது. ஒவ்வொரு டிசைன் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லா டிசைன்லையும் எங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதில் எல்லாத்துலேருந்து நான் போய் என்டர் ஆகிட்டு வந்துடுவேன். அதே சமயம் நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா வின் பண்ணிடுவேன். அப்போ மந்த்லிக்கு நம்ம ஒன்று வின் பண்ணால் கூட நம்மளுக்கு 10,000 12,000 6,000 ஒரு காசு சின்ன அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஹெட் ஆகிரும். இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த மட்டுக்கும் இது வரைக்கும் ஸ்டில் இன்ன வரைக்குமே நான் டிசைன் செய்கிறேன், ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. காசு நம்ம வின் பண்ணிட்டோம், நம்மளோட என்ட்ரி ஒருத்தவங்க எடுத்துட்டான்னு சொன்னால் ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் அந்த கிளைண்ட் வந்து 5 நாளைக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த காசு வந்துடுற மாதிரி தான் அதிலே செட் பண்ணியிருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலையே உங்களோட ட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து அதில் சேவ் ஆகிரும். உடனே ஆட்டோமேட்டிக்காக எங்களோட பேபால் அக்கௌண்ட், இந்த பயணியர் அக்கௌண்ட்டோ பேபால் அக்கௌண்ட்டோ நம்ம என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 5 நாளில் அந்த காசு வந்துடும். இல்லை கண்டெஸ்ட்டோட இப்போ நான் எடுத்துட்டேன், சப்மிட் பண்ணி முடிச்சுட்டேன், அந்த காசை ரிலீஸ் பண்ணிடுங்க நாங்கள் கேட்டு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டு இமீடியட்டாக அன்றைக்கே வந்துடும் அந்த காசு. அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி. ஏன்னா நான் வந்து வேறு சைடெல்லாம் போனேன், அதில் தான் இந்த மாதிரி ப்ராசஸ் இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி இல்லை. அதனால நான் போகிறதில்ல. அதனால அந்த சைடை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் இல்லை. இதில் சில நேரம் வந்து அந்த போடுற கண்டெஸ்ட் வந்து அந்த 6 நாள் டைம் முடிஞ்சும் அவங்களுக்கு அந்த பணம் கட்டிடுவாங்க. அந்த கண்டெஸ்ட் போடுறவங்க வந்து முன்னாடியே பே பண்ணிடுவாங்க. இப்போ $100 அவங்க அந்த சைட்டு 99 டிசைனுக்கும் கொஞ்சம் காசு கொடுக்கணும். அப்போ அந்த ஃபுல் அமௌண்ட்டை அவங்க முன்னாடியே பே பண்ணிடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த டைம் 6 நாளைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வின்னிங் பிஎஸ்டியோடு நம்ம கொடுக்கணும். அந்த பிஎஸ்டி அதெல்லாம் அவங்க எடுக்க முடியும். சிலர் என்ன பண்ணுவாங்க, கண்டெஸ்ட்டை போட்டுட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க எதையுமே யாரையும் சூஸ் பண்ணாமல் எல்லாருடைய பிஎன்ஜி மட்டும் எங்களுக்கு சேர்த்து நம்ம வந்து பிஎன்ஜிலேருந்து ஏபிஜேலேருந்து தான் நம்ம சப்மிட் பண்ண முடியும். அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லாருடையும். அப்போ ஒரு ஆள் இல்லை. அப்போ அந்த காசு என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு அதை வந்து நம்ம இந்த மிட் லெவல் டாப் லெவலில் இருக்கிற டிசைனர்களுக்கு மட்டும் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த பிரித்து கொடுக்குறது ஒரு 3 மாதம் டைம் போட்டுருவாங்க. அந்த 3 மாதத்துக்குள்ள அவர் வந்து திரும்ப எடுத்து யாரையாவது சூஸ் பண்ணால் ஒரு ஆளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து வரவே மாட்டாங்க அந்த 3 மாதம் வரையும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எலிஜிபிள் டிசைனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டிசைனர்ஸ்க்கு வந்து அந்த காசு எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போ நான் எப்போயோ 6 மாதத்துக்கு முன்னாடியோ 5 மாதத்துக்கு முன்னாடியே செஞ்ச டிசைனுக்கெல்லாம் எனக்கு வந்து $5 $10 $8 அதுவாகவே இந்த அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து 25 தான் மினிமம் பே அவுட்டு. $25 என் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நம்மளாவே ரெக்வஸ்ட் பே அவுட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், கொடுத்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 25க்கு குறைய இருந்தால் எடுக்க முடியாது. உடனே நம்ம பே அவுட் கொடுத்தோம்னா 2 நாளில் ப்ராசஸ் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதனால இவ்வளோ யூஸ்ஃபுல்லான மேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது, எல்லாராலையும் சாதிக்க முடியும். இப்போ நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ 99design.com லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியலைன்னா அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்திக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயோ இதை யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களோட சேனல் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பயன்படுத்திக்கிறட்டும். தேங்க்யூ.